ஹாய் டியூட்ஸ். ஜப்பான் நாடு ஒரு பேரழிவை சந்திக்க போகுது. எச்சரிக்கையா இருங்க. ஜப்பான்ல வாழ்ற மக்கள் எல்லாருமே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசு தெரிவிச்சிருக்குங்க. ஏன்னா, அடிக்கடி ஜப்பான்ல நிலநடுக்கம் ஏற்படுறது வழக்கம். இருந்தாலுமே 100 ஆண்டுகள்ல இருந்து 150 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி மற்றும் நிலநடுக்கம் வருமாம். அதனால ஜப்பான் நாட்டுல இருக்க மக்கள் கிட்டத்தட்ட 3,00,000 பேர் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லியிருந்திருக்காங்க. ஏன் ஜப்பான் நாட்டு அரசு அப்படி சொல்லணும்? அத பத்தி பார்க்க போறோம். பிளஸ் ஜப்பான் நாட்டுல ஏன் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜப்பான் கண்ட்ரில ஏன் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜப்பான் கண்ட்ரிய சுத்தி ஒரு 90% ஜப்பான் கண்ட்ரி எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்கு. என்ன பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 பிளேட். இந்த 4 பிளேட்டுகள சுத்தி தான் ஜப்பான் கண்ட்ரியே இருக்கு பூமிக்கு அடியில. பசிபிக் பிளேட், யுரேஷியன் பிளேட், பிலிப்பைன் சி பிளேட், அடுத்து நார்த் அமெரிக்கன் பிளேட். இந்த 4 பிளேட்ல அடிப்பகுதி சந்திக்குதாங்க. இந்த ஜப்பான் கண்ட்ரி இருக்குல்ல, ஸோ ஜப்பான் கண்ட்ரிக்கு அடியில இந்த 4 பிளேட்கள் இருக்கிறதுனால தான் அடிக்கடி ஜப்பான் கண்ட்ரில நிலநடுக்கம் ஏற்படுது. அப்படி இந்த பிளேட்லாம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று உரசக்குள்ள. இப்போ ஒரு பிளேட் இன்னொரு பிளேட்டோட மோதக்குள்ள கீழ ஒரு பிரஷர் உண்டாகும். இப்ப நாமளே பஸ் மோதக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த பிரஷர் மூலியமா வெடிச்சு சிதறும்ல. ஸோ சம்டைம்ஸ் தீப்பற்றி எரியும். அந்த மாரி இந்த பிளேட்ஸ் அதுவும் பாறைகள்னு சொல்லலாம். அந்த பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதக்குள்ள கீழ வெடிச்சு சிதறி எங்க வரும்? ஜப்பான் கண்ட்ரி மேல தானே வரும். ஸோ இதுதான் நிலநடுக்கமா ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கர விதமான சுனாமி ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம். நான் சொன்னேன்லங்க. ஸோ கீழ பிலிப்பைன் சி பிளேட். இதுக்கு நடுவுல அந்த பிளேட்ஸ் ஒன்றோடு ஒன்று கடல் பகுதி சம்திங் ஷீ ஏரியால மோதிருச்சு வச்சுக்கோங்களேன். தண்ணி அப்படியே கொந்தளிக்குமாம். அப்படி கொந்தளிச்சு சுனாமி ஏற்பட்டு, சுனாமி நகரமே அழிஞ்சிரும். ஸோ 2011ல ஒரு சுனாமி ஏற்பட்டதுல்ல. ஸோ அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ 90% நிலநடுக்கம், சுனாமி, எரிமலைகள் நடுவுல தான் ஜப்பான் கண்ட்ரி இருக்கு. அதனால தான் ஜப்பான் கண்ட்ரி ஒரு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்குன்னு மென்ஷன் பண்றாங்க. இப்ப இத தடுக்கிறதுக்கான காரணம், இத தடுக்கிறதுக்கு பிரிகாப்ஷன் எதுவும் எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கான அதாவது இயற்கையை மிஞ்சி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நேச்சுரல். ஸோ அது என்ன பண்ணுதோ, நாம அதுக்கு அடாப்ட் தான் பண்ண முடியும் தவிர, அத எதிர்த்து நம்மளால போராட முடியாது. மேபி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, பில்டிங்ஸ் இருக்குல்ல. ஸோ ஜப்பான்ல இப்ப கட்டுற இல்ல கட்டிட்டு இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே நில அதிர்வ சகிக்கிற தன்மை. அதாவது நில அதிர்வ தாங்கிக் கொள்ற தன்மை. அப்படி இருந்து கட்டினா மட்டும் தான் ஜப்பான்ல நம்ம உயிர் வாழ முடியும். அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதான் நம்ம சொன்ன மாரி அந்த 4 பிளேட்ஸ் தாங்க. ஸோ ஜப்பான் கண்ட்ரி 90% அந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிறதுனால தான், அந்த கண்ட்ரில இருக்க பீப்பிள்ஸ் ரொம்ப பயந்து பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த கண்ட்ரில உள்ள மக்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, பெர் இயருக்கு ஜப்பான்ல கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட நிலநடுக்கம் சந்திச்சுட்டு இருக்காங்களாம். பட் ரிக்டர் அளவுல அந்த நிலநடுக்கம் கம்மியா தாங்க இருக்கும். லைக் ஒரு 3, 4, 5, 8க்கு மேல, அதாவது நிலநடுக்கம் 8 ரிக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அத மெஷர்மென்ட் பண்ணுவாங்க. நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறம் அத மெஷர் பண்ணிட்டு, அதோட ரிக்டர் அளவு வச்சு தான் இதோட சேதாரத்த எல்லாமே கணக்கிடுவாங்க. ஒருவேள 5, 4 இந்த மாரி ரிக்டர் அளவெல்லாம் வந்துச்சுன்னா, எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாது. 8க்கு மேல போயிடுச்சுன்னா, பயங்கர அசம்பாவிதம் ஏற்படும். ஸோ இதுதான் 2011ல ஒரு சுனாமி ஏற்பட்டது. 1500 பெர் இயருக்கு அப்ராக்ஸிமேட்டா 1500 நிலநடுக்கம் ஏற்படுதாம். எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஜப்பான் நாட்டுல இருக்க மக்கள் ஒரு அதிர்வு வர மாரியே உணர்ந்துட்டு இருக்காங்களாம். அந்த நாட்டு மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த கண்ட்ரி இருக்குல்லங்க. ஸோ ஜப்பான் கண்ட்ரில ஒரு 3 டேஸ், 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருந்திருக்காங்க. என்ன அறிக்கை விட்டிருந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜப்பான் ஒரு பெரிய பேராபத்த சந்திக்க போது. மக்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க. இந்த அழிவு மட்டும் ஏற்பட்டுச்சுன்னா, கிட்டத்தட்ட 3,00,000 மக்கள் நம்ம இலக்க ஏறிடும். அதாவது 10% ஜப்பான் நாட்டோடைய மக்கள் தொகையில 10% மக்கள நம்ம இழக்க நேரிடும். அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுமாம். எவ்ரி 100 இயர்ஸ்லேருந்து 150 இயர்ஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய சுனாமியா இருக்கலாம், இல்ல நிலநடுக்கமா இருக்கலாம். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு ஏற்படுமா? 1923ல இந்த மாரி ஜப்பான்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுல டோட்டல் ஜப்பானுமே மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ 2023. ஸோ அவங்க கணிச்சது என்னன்னா, கண்டிப்பா
வித்தின் அந்த 100 to 150 இயர்ஸ்க்குள்ள ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்துமா ஜப்பான் கண்ட்ரில. இது வந்து நேச்சுரலா வந்து நடக்குதாம். ஸோ ஆர்டிஃபிஷியலா எதுவுமே கிடையாது. நேச்சுரலா வந்து நடக்குதாம். கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல இது வந்து நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இந்த நிலநடுக்கம் வந்து நசாக்கியா பள்ளத்தாக்கு இந்த இடத்துல தான் வந்து பயங்கர நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு வந்து கணிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு கீழ தான் வந்து இந்த பிளேட்ஸ் இருக்குல்ல. ஸோ பசிபிக் ஓசன் பிளேட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு கீழ தான் வந்து இந்த வாட்டி வந்து பயங்கர விதமான ஒரு சுனாமி அலை, அதுக்கப்புறம் வந்து நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் ஒன்ஸ் ஏற்பட்டுருச்சுன்னா, $1.81 ட்ரில்லியன் அதாவது ஜிடிபி அந்த கண்ட்ரியோட மொத்த ஜிடிபியோடைய பாதி வேல்யூ வந்து 1.81 ட்ரில்லியன். ஸோ அது அப்படியே வந்து அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரமே வந்து முழுக்க முழுக்க வந்து சேதாரமாயிரும். பொருளாதாரம் வீழ்ச்சி ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஜப்பானுக்கு வந்து யாருமே வந்து வர்த்தகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நிலநடுக்கத்தையும் மீறி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஜப்பான் கண்ட்ரி வந்து மேல வர முடியுமே தவிர, வேற எதுவுமே பண்ண முடியாது. 2011 இந்த மாரி தான் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு ஜப்பானோட பொருளாதாரம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அகைன் வந்து இப்போ வந்து மேல வந்துட்டாங்க. ஸோ திரும்ப இந்த சுனாமி ஏற்பட்டதுன்னா எங்களுக்கு இவ்வளோ லாஸ் அதுக்கப்புறம் மென்ஷன் பண்றாங்க. அதான் இந்த அதாவது நசாக்கியா பள்ளத்தாக்கு இந்த தாக்குல தான் வந்து ஏற்படுமாம். அதுவும் இந்த நிலநடுக்கம் இருக்குல்ல, வரப்போற நிலநடுக்கம் அப்ராக்சிமேட்டா வந்து 8 to 9 ரிக்டர் அளவுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சப்போஸ் இந்த நிலநடுக்கத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாப்ஷன் எடுக்கணும்னா எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து பாதி மக்களை வந்து ஒரு 10% மக்களை வந்து வெளியேற்றினா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா வந்து பெரிய அசம்பாவிதம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா இரவுல அதுக்கப்புறம் வந்து குளிர்காலத்துல சம்டைம்ஸ் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அது நைட் டைம்ல நிலநடுக்கம் ஏற்பட்டா கண்டிப்பா நமக்கு எதுவுமே தெரியாது. பகல் டைம்ல நிலநடுக்கம் ஏற்பட்டாலுமே வந்து நம்ம வந்து பில்டிங்ஸ் அப்புறம் ரோட்ல வந்து நின்னுக்கலாம். வேற ஏதாவது கூட இது பண்ணிக்கலாம். பட் நைட் டைம்ல சப்போஸ் நிலநடுக்கம் ஏற்பட்டா இந்த அசம்பாவிதத்தை நம்மளால வந்து தவிர்க்க முடியாது. ஸோ எவ்ரி 100 to 150 இயர்ஸ்க்கு ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுமா. இது வந்து வழக்கமா அந்த கண்ட்ரியோட வழக்கமா. ஸோ 5 மினிட்ஸ் லேண்ட் ஸ்ட்ரைக் ஆகுதாம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து ஜப்பான் கண்ட்ரில வந்து நடந்துட்டு தாங்க இருக்கு. ஸோ இதனால வந்து பெரிய பொருளாதாரம் லாஸ் ஏற்படும். கண்டிப்பா இந்தியான்னு கிடையாது. உலகம் முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் லாஸ் ஏற்படுமாம். நாம இது முன்னாடியே வந்து அவங்க கணிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ ஜப்பான் நாட்டு மக்கள் வந்து நல்ல ஒரு ப்ரிகாப்ஷன் அதாவது முன்னெச்சரிக்கையோட நம்ம வாழ்ந்தோம்னா, கண்டிப்பா வந்து இதுலேருந்து பாதி வந்து குறைக்கலாமே தவிர, பட் முழுமையா வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இந்த பெரிய பூகம்பத்திலேருந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது நியூஸ் வந்து கேள்விப்பட்டதுலேருந்து பயங்கர எல்லா இடத்துலயுமே இத வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மியான்மர்ல ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட வந்து 2000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க. 5000த்துக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த எல்லாமே வந்து இடைபாடுகள்ல சிக்கி வந்து காயங்களோட இருக்காங்களாம். உயிரிழந்தாங்களா? இல்ல வந்து தேடும் பணி வந்து தீவிரமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து ஜப்பான் நாட்டிலேயே வந்து இந்த மாரி ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். அதுவும் மியான்மர்ல ஏற்பட்ட அந்த ரிக்டர் அளவு 8 சம்திங் வந்து சொல்றாங்களாம். இத விட பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஜப்பான்ல வரப்போகுது. ஸோ மக்கள் அனைவரும் வந்து எச்சரிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் நாட்டு அரசு வந்து முழுக்க முழுக்க வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து ஜப்பான் கண்ட்ரிய வந்து நம்ம தூக்கி வச்சு பேசினாலும் பெரிய கண்ட்ரி அதாவது ஜிடிபி அது மட்டும் இல்லாம டெக்னாலஜில வந்து ஜப்பான் நாட்ட நம்ம வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஜப்பான் நாட்ல நெறைய ரோபோட் வந்து உருவாக்குனது வந்து ஜப்பான் கண்ட்ரி தான். ஸோ மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மிகப்பெரிய வந்து இதுக்கும் இந்தியாவுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு. ஸோ வர்த்தகம் வந்து ஒழுங்கா போனா தான் நமக்கு வந்து இப்ப ஷேர் மார்க்கெட்லாம் வீழ்ச்சி ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ எல்லாமே இதுதான். ஒன்ஸ் ஜப்பான் நாட்ல இந்த மாரி நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா, கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் பயங்கர அடியாகும். ரொம்ப டிப் ஆயிரும். ஸோ இப்ப இருக்க வேல்யூ இப்ப நீங்க 1,00,000க்கு போட்டு இப்ப 10,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர் வேல்யூ. அப்படியே வந்து டவுன் ஆயிரும். 1,00,000 வந்து அப்படியே வந்து 10,000 கூட வரலாம். பிகாஸ் ஜப்பான்ன்றது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி. ஸோ பாதிக்கு பாதி ஜப்பான்லாம் அழிஞ்சதுன்னா, கண்டிப்பா வந்து அதுவும் இந்த காலகட்டத்தில அழிஞ்சுச்சுன்னா, ஸோ நோ வேர்ட்ஸ் டூ சே. பட் இதுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த நாட்டு அரசு வந்து எடுப்பாங்க. எவ்வளோதான் எடுத்தாலும் இயற்கையை மிஞ்சி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வாட் எவர் இட்ஸ் ஸோ நேச்சுரல். ஸோ நேச்சுரல் மிஞ்சி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் கூட பண்ண வேணாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண மாரி இருந்திருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரையும் டாடா பாய் சி யூ. லெட்ஸ் சில்.